நாளிலுமாய் தேவன் நம்மளோடு பேசும்படியாக கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உபவாச நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிற ராஜா. இந்த உபவாச நாளிலுமாய் கிடக்கிற தாவே, நீர் எங்களோடு பேசுவீராக. எங்களுக்கு ஏற்றதான வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, ஆமேன். இந்த நாளிலுமாய் தேவன் நம்மளோடு பேசும்படியாக நம்ம எல்லோரும் கவனமாக இருப்போம். சத்தியத்தை கேட்க வந்திருக்கிறோம். அதுக்கு நம்ம செவி எப்பொழுது எப்படி இருக்கணும்? திறந்திருக்கணும். சரியா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், விருத்த சேதனை பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காதில், கண்ணில், இருதயத்தில் எல்லாவற்றிலும் என்ன செஞ்சுருக்கணுமா? விருத்த சேதனை பண்ணப்பட்டிருக்கோம். அப்போத்தே நம்ம என்ன செய்ய முடியும்? அதை கேட்க முடியும், கவனம் செலுத்த முடியும். இல்லைன்னா பிசாசு என்ன செய்வோம்? நம்மளை கொள்ளை கொண்டு போயிடுவான். நம்மளை கேட்க விடாதபடி, அந்த வசனத்தை விளைய விடாதபடிக்கு, அந்த விதையானது முளைக்க விடாதபடிக்கு என்ன செஞ்சிடும்? பிசாசு கொண்டு போயிடுவான். சரியா? வாசிப்போமா? நீதிமொழிகள் 28:9 வாசிப்போமா? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆமாம், வேதத்தை கேளாதபடி செவியை விளக்குறனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்போ நம்ம எல்லாருமே அதில் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அநேகர் அந்த மாதிரி காரியத்தில் இருக்கிறது இல்லை. ஏன்னா வேதத்தை கேளாதபடி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்ய தெரியுமா? பைபிளே கையில் எடுத்துகிட்டு வர்றதில்ல. அப்படித்தானே? பைபிளே என்ன செய்ய மாட்டோம்? கையில் எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஏன்னா அதை எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப அவங்களுக்கு அசிங்கமாக தெரியும். அதனால என்ன செய்வாங்க தெரியுமா? செல்லு வச்சுருக்குறாங்க. பாட்டு புஸ்தகம் எங்கே போச்சு? எங்கே போச்சு பாட்டு புஸ்தகம்? அதே அந்த நம்ம ஆதி காலத்தில் இருந்த அந்த அந்த பழக்க வழக்கங்கள்லாம் நம்மளை விட்டு என்ன செஞ்சு தெரியுமா? மாறி போயிடுச்சு. முதலெல்லாம் நாங்களாம் பைபிளை தூக்கிட்டு பாட்டு புஸ்தகத்தில் இல்லாமல் சர்ச்சுக்குள்ளே போக மாட்டோம், கோயிலுக்குள்ளே போக மாட்டோம். எல்லோரும் அப்படி தான் இருந்திருப்போம். சரியா? ஒருவேளை இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்துலலாம் சர்ச்சுக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம்னா பைபிள் பாட்டு புஸ்தகம் இல்லாமல் யாரும் போக மாட்டோம். தெரியுதோ தெரியலையோ, அது ரெண்டும் எங்கள் கையில் இருக்கும். பாட்டு தெரியுதோ தெரியலையோ, வேதம் தெரியுதோ தெரியலையோ, ஆனால் பாட்டு புஸ்தகமும் பைபிள் எங்கள் கையில் இருக்கும். அப்படித்தான் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அதே ஆண்டவர் சொல்கிறாரு, வேதத்தை கேளாதபடி, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேளாதபடி, அதுக்கு செவி கொடுக்காதபடிக்கு நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த ஜெபம் எப்படி இருக்குமா? சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். எப்படி இருக்கும்? அருவருப்பாக இருக்கும். நம்ம எந்த காரியத்தை பார்த்து அருவருக்கிறோமோ அந்த மாதிரி ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய ஜெபம் அப்படி இருக்கும் அப்படிங்கிறார். உன்னுடைய ஜெபம் என்னுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? அருவருப்பாக இருக்கும் அப்படிங்கிறார். அப்போ நம்ம ஜெபம் சரியான முறையில் நம்ம செய்யணும். வேதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஜெபங்கள் உண்டு. அதில் ஒரு சில பரிசுத்தவான்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. 221 விதமான ஜெபங்கள் வேதத்தில் இருக்குதான். வேதத்தில் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னு இல்லை. எல்லாருக்கும் ஜெபம் கேட்கப்படலை. எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்க? செபித்தார்கள். அநேகர் செபித்தார்கள். அநேகருக்கு எல்லாருக்கும் அந்த பதில் கிடைச்சுன்னு சொல்ல. ஒரு சிலருக்கு பதில் கிடைச்சது, அவங்க ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு பதில் கிடைஞ்சது. ஒரு சிலருக்கு அற்புதங்கள் நடந்துச்சு, ஒரு சிலருக்கு அடையாளங்கள் நடந்துச்சு. ஒரு சிலருக்கு ஜெபம் கேட்கப்படவே இல்லை வேதத்தில். சரியா? அப்படி அதெல்லாம் மாறி போயிடுச்சு. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா விடுதலை கிடச்சி, ஒரு சிலர்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அநேகருக்கு என்ன செஞ்சு அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு. ஒரு சிலரில் என்ன செஞ்சாங்க? வேதத்தை வாசிக்கிறதுனால அவங்க வளர முடிஞ்சிச்சு, சத்தியத்தில் நடக்க முடிஞ்சிச்சு, அவர் சித்தத்தை செய்ய முடிஞ்சிச்சு. இப்படி நிறைய காரியங்களை ஆண்டவர் என்ன செஞ்சார்? வேதத்தில் ஜெபம் பண்ணவங்களுக்கு கேட்கப்பட்டுச்சு. அப்போ இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தை விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பாக இருக்குது. அப்போ நம்ம வேதத்தின்படி நம்ம சரியாக ஜெபம் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம துதிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கரங்களை உயர்த்தி நல்லா என்ஜாய் பண்ணுவோம், நல்லா துதிப்போம். ஒரு சிலர்லாம் நல்லா துதிப்பாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா கரங்களை தட்டுவாங்க. ஆனால் அவங்க அதுக்கு அதே மாதிரி வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி அது அவங்களுக்கு படிக்க தெரியுதோ தெரியலையோ, ஆனால் பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ண விட்டால் சும்மா அப்படி புல்லட்டு மாதிரி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. வார்த்தைகளை நல்லா அடுக்கு மொழியில் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வேதத்தை எவ்வளோ நேரம் வாசிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படித்தானே?
எப்படி நம்மளே இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க, நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் நம்ம வேதத்துக்கு நேரத்தை ஒதுக்குறோம், வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். அது மாத்திரம் இல்லை, வேதத்தை ஏன் நம்ம வாசிக்க சொல்கிறோம், ஏன் வாசிக்க சொல்கிறாங்க, ஏன் வேதத்தை நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், யோசுவா வந்து பார்த்திங்கன்னா இயற்கை எப்படி நிப்பாட்டினார், சூரியனையும் சந்திரனையும் என்ன பண்ணார்? ஆமாம், ஒரே வார்த்தையினால் ஆண்டவரை இந்த யுத்தத்தை ஜெயிக்க வரைக்கும் என்ன சொன்னாங்க, இந்த சத்துருக்களை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அடையாளத்தை செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு இரவும் ஒரு பகலும் சூரியனும் சந்திரனையும் ஆண்டவர் நிற்கும்படியாக செஞ்சார். யார்? யோசுவா. அந்த யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவா 1:8 வாசிங்கம்மா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. ஆமா, நீ இந்த இதுல எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அதை தியானம் பண்ணி கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென், அல்லேலூயா. வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், தியானம் பண்ணுறோம்னா ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, வழியை வாய்க்க பண்ணுவாராம், புத்திமானா நடக்க முடியுமா, தேவனோட அதிக நேரம் உறவு கொள்ள முடியும். நீ வேதத்தை நேசித்தீங்கன்னா, வேதத்தை தினந்தோறும் வாசித்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணால் இயற்கை கூட என்ன செய்யும்? நிற்கும். அல்லேலூயா. தேவன் கடல் மேல் நின்று காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். அப்போ எல்லாம் சொல்லுவோம் நம்மளாம், அது ஆண்டவர், அவர் தேவகுமாரன், அவரால் அதனாலஞ்சான்னு செய்ய முடிஞ்சுன்னு. நம்மளும் செய்ய முடியும். எப்போ? வேதத்தை நேசிக்கும் போது, வேதத்தை நேசித்து வாசிக்கும் போது, அதில் அன்பு கூறும்போது, அந்த வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளையும் அப்படி மாற்றுவார். யோசுவா நம்மளை போல மனுஷர் தானே, அவர் வேற யாரும் இல்லையே. அப்போ அவருக்கு ஆண்டவர் செஞ்சானா நமக்கு செய்ய மாட்டாரா? ஏன்னா அவர் அப்படியே கீழ்ப்படிஞ்சார். அந்த வேதத்தை பாருங்கள், வாசிக்கிறத பாருங்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். இது அவருக்கு மட்டும் இல்லைம்மா, வேதத்தை தூக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான். வேத புத்தகம் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வேத புத்தகத்தை வந்து உங்கள் கையிலையும் கொடுத்துருக்காரு, என் கையிலையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது உன் கையிலையும் என் கையிலையும் தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், இன்னொருத்தர்கிட்ட போய் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ என் ஆசீர்வாதத்தை நீ வாங்கிட்டு அதை என்கிட்ட கொடு அப்படின்னு நீ கேட்க முடியாது. சரியா? ஏன்னா முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக உன் கையில் தான் கொடுத்துருக்கிறாரு. நீ எதை விசுவாசிக்கிற, எதை நம்புகிற, எதன்படி நடக்கிற, அதை நீ அப்படியே பெற்றுக்கொள்ள உன்னாலே முடியும். நீ விசுவாசித்தால், வேதத்தை வாசித்து. நீ மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தர் கையிலையும் முழு வேதாகமத்தை கொடுத்து, இதனுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனை உனக்கு தான், அது எனக்கு தான். நான் வாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன், அதை நம்புகிறேன், அதன்படி நடக்கிறேன்னா அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நான் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு நடக்கிறேனோ அந்த அளவுக்கு அந்த விசுவாச வாழ்க்கையில் என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். அதே போல தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேதத்தை வச்சிருக்கிற நீங்கள், வேதத்தை முழுமையாக வாசிக்கிற நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, எப்படி தேவனோட உறவு கொள்கிறீங்க, எப்படி தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்கிறீங்க, தேவனுடைய விருப்பத்தை எப்படி அறிந்து கொள்கிறீங்க அப்படின்னு உங்கள் அளவின்படி தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. அது யாருக்கும் மாற்றிலாம் கொடுக்க மாட்டார். அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்களே, ஆண்டவர் சொன்னாரே உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் இவர் செய்கிறாரு, எனக்கு செய்ய மாட்டார். அவங்க விசுவாசிக்கிறாங்க, அவங்களுக்கு செய்கிறாரு. நீ விசுவாசிக்கணும், உனக்கு செய்யலை. அவங்க கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறதே ஆண்டவர் துடைச்சிருக்காரு, உன் கண்ணீரையும் துடைப்பார். நீ விசுவாசிக்கணும். அதற்குத்தான் வேதத்தை என்ன செய்யணும்? நம்ம தியானம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை விளக்கக்கூடாது. அவங்களுடைய ஜெபம் அருவருப்பாக இருக்கும். அப்போ வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம தெளிவாக என்ன செய்யணும்? வாசிக்கணும். சரியா? வாசிப்போமா? யோவான் 8ஆம் அதிகாரம் 32 வாசிப்போமா? யோவான் 8:32 வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள். ஆமாம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் என்னைக்கு வேதத்தை நீங்கள் வாசிக்கிறீங்களோ, என்ன நீங்கள் சத்தியம்னு சொல்கிறீங்க, வேதம்னு சொல்கிறீங்க, வார்த்தைன்னு சொல்கிறீங்க, இல்லை எல்லாம் ஒன்று தான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, யோவான் 1:1 சொல்கிறாரு, ஏதோ வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை
தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தை தேவன் தான், சத்தியமும் தேவன் தான். சரியா? அது வேற இல்லை, இது வேற இல்லை. அதே பார்த்தீங்கன்னா சங்கீதம் 12:6 பார்த்தீங்கன்னா அங்கே சொற்கள்னு போட்டிருக்கோம். சரியா? மண் குகையில் வைத்து 7 முறை புடமிடப்பட்ட என்னது சொற்கள், ஆண்டுடைய வார்த்தை, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. சாதாரண சொற்கள் இல்லைம்மா. அதுலேருந்து ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது? ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை வாசிக்கும் போது உங்களோடு பேசுகிறாரு, ஒரு ஆள் பேசுகிறது போல் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால், எத்தனை முறை புடமிடப்பட்டதா? 7 முறை. 7 முறை என்னஞ்சா நெருப்பில் போட்டு புடமிடப்பட்டது. அல்லேலூயா. நெருப்பில் ஓட்டு எப்படி பார்த்தீங்கன்னா, ஈயம் பூசுற வேணால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊர்லலாம் ஈயம் பூசுறவன் நாங்கள் பார்த்துருக்கோம். எப்படின்னா, அவன் மண்ணுக்குள்ளே நல்லா உள்ளே தோண்டி அதை அழகாக மேலே மூடி அதுக்குள்ளே பம்ப் அடிக்கிற மாதிரி ஒரு இதை வச்சு நிறைய கறி நெருப்புக்குள்ளே அதை போட்டு அவன் ஊதி அதில் ஈயத்தை வச்சு அது இலக வச்சு பித்தளை பாத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உள்ளே என்ன செய்வான்? ஈயம் பூசி கொடுப்பான். எவ்வளோ கடினமான காரியம் தெரியுமா? அதை போல ஆண்டவர் சொல்கிறாரு, 7 முறை செஞ்சதான வார்த்தை தான் உங்கள் கையில் இருக்கிற வேத பகுதி. அல்லேலூயா. அது அப்படி ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்காருன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கணும்னு பாருங்கள். சாதாரணமாக நேசிக்கக்கூடாது. அதனாலதான் ஏவிஎம் ராஜன் கூட பார்த்தீங்கன்னா பைபிளை எடுத்தாருன்னா நெஞ்சுக்கு கீழே கொண்டு வர மாட்டார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? நெஞ்சுக்கு கீழே கொண்டு வர மாட்டார். ஏன்னு சொன்னால், அவர் படத்தில் படிக்கும்போது நடிக்கும்போது அவர் என்னைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரோ, என்னைக்கு இந்த வேதத்தை எடுத்தாரோ, அன்னையிலேருந்து அவர் இப்போ எப்படி எந்த மாதிரி நிலைமையில் இருக்காருன்னு தெரியல, அன்னையிலிருந்து அவர் என்ன செய்வாராம்? வேதத்தை நெஞ்சுக்கு கீழே இறக்க மாட்டார், மேலே வச்சுருப்பார், நெஞ்சோடு அணைச்சி வச்சுருப்பார் அந்த வேதத்தை. அந்த அளவுக்கு அவர் அந்த வேதத்தை அப்படி நேசிப்பார். ஒரு நாள் கூட கீழே வைக்க மாட்டார். படுக்கறையில் உட்கார இடத்துல வைக்க மாட்டார், படுக்கிற இடத்துல வைக்க மாட்டார். அதுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை வச்சுருக்காரு, அந்த இடத்துல வச்சு மதிப்பு கொடுப்பாரு. முஸ்லீம் கூட பாருங்கள், குரானை அவங்க இஷ்டத்துக்கு வைக்க முடியாது எங்கேயும். பார்த்துருக்கீங்களா? அவங்கள போய் கேட்டு பாருங்கள், முஸ்லீமை போய் கேட்டு பாருங்கள். அதுக்குன்னு என்ன செய்வாங்க? துணி வாங்கி வச்சுருப்பாங்க, அந்த துணியில் மூடி அதுக்குன்னு ஒரு பீடம் வச்சுருப்பாங்க, அந்த பீடத்து மேலே வச்சு அப்படி அதை நேசிப்பாங்க. ஆண்டவர் ஜீவனை கொடுக்குற வார்த்தைகளை கொடுத்து நம்ம கையில் வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம அந்த வேதத்தை வாசிக்கிறதும் இல்லை, நேசிக்கிறதும் இல்லை. அதனாலதான் நம்மளோட ஜெபமும் கேட்கப்படுவதும் இல்லை. சரியா? நம்ம என்ன செய்யணும்? வேதத்தை சரியாக நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து சங்கீதம் 119:72 வாசிப்போமா? அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நீங்கள் எத்தனை ஆயிரமான கோடியாய், இப்போ கோடிக்கு போயிட்டோமே, எல்லாம் கோடியில் தானே தாண்டி போய் நிற்கிது. கோடியாய் நீங்கள் பொண்ணு வெள்ளியை வாங்கி வச்சுருந்தாலும் அது எல்லாம் காட்டிலும் நீர் கொடுத்தற்குதான வேதம் தான் எனக்கு நலமானது. அல்லேலூயா. ஆமாம். அப்படியே வார்த்தை வரும்போது அவ்வளோ ரிசீவ் பண்ணுறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறீங்க. பார்த்தீங்களா? சந்தோஷமாக இருக்குது நீங்கள் அப்படி அல்லேலூயா சொல்லும்போது. சரியா? அநேகமாயிரம் பொன் வெள்ளி சொத்துக்களை பார்க்கிலும் நீர் எனக்கு கொடுத்திருக்குதான வேதம் எனக்கு எப்படி இருக்குது? நலமாக இருக்குது. அது மாத்திரமில்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, சொற்களை சொல்லியிருக்கிறாரு, வேதத்தை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 119:65 வசனத்தை வாசிப்போமா? கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். உம்முடைய வசனத்தின்படி என்ன செய்யணும்? நன்றாய் நடத்துகிறீர். ஆனால் நம்ம தான் என்ன செய்யறதில்ல, அதுக்கு இடம் கொடுக்கறதில்ல. வசனத்தின்படி ஆண்டவர் நம்மளை நன்றாய் நடத்துகிறீர். இது யார் சொன்னது? தாவீது சொல்கிறார். ஆண்டவரே, ஒரு வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினீர் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரமில்ல, அதே வசனத்தில் வாசிப்போம், இந்த சத்திய வசனமெல்லாம் இப்படி போட்டிருக்குது, இப்படி போட்டதில்லை, ஏன் இப்படி நம்ம கண்டிப்பாக அதை வாசிக்கணுமா அப்படின்னா, ஆண்டவர் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. ஏசாயா 66:2 வாசிப்போமா? ஏசாயா 66:2. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால், என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தபடினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. யாரை நோக்கி பார்ப்பாரா? வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்போனா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க,
வேறு எதுக்கும் ஆண்டவர் உங்களை பார்க்க மாட்டார் அப்படின்னு. வேத வசனம் என்ன சொல்லுது, அதன்படி நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்களா, அப்போ ஆண்டவர் உங்களை பார்ப்பார். உங்கள் ஜெபம் கேட்கப்படும், உங்களுக்கு பதில் வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே, வசனம் இப்படி சொல்லியிருக்குதே அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு நடுக்கம் வரணும், ஒரு பயம் வரணும். சரியா? வேதம் இருக்குது, நான் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், வெள்ளைப்படவை கொட்டுறேன், திருவிருந்து வாங்க போகிறேன், நகை போட மாட்டேன், பூ வைக்க மாட்டேன், பொட்டு வைக்க மாட்டேன், மெட்டி போட மாட்டேன், கொலுசு போட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் நடுங்க மாட்டார், உன்னை பார்க்க மாட்டார். வசனம் என்ன சொல்லுது, வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா, நீங்களும் சரி நானும் சரி எல்லாரும் வசனத்தின்படி நடக்கிறோமா, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. வசனத்தில் தாம்மா இருக்குது எல்லாமேவும். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னொரு வசனத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? 37வது சங்கீதம் 3வது வசனத்தை பாருங்களேன். ஆண்டவர் இங்கே ஒன்று சொல்கிறாரு, இந்த பூமியில் வாழ்கிற நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு. சீக்கிரம் 37:3 வாசிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து, தேசத்தில் நீ குடியிருக்கிற, இங்கே நீ குடியிருக்கிறியே, சத்தியத்தை மேய்ந்து கொள். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணுமா? ஆடு மாடுகளத்தையும் பார்த்து சொல்லுவாங்க, புள்ள போய் மேயி, அங்கே கூட்டு போங்க, இங்கே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யணுமா? சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணுமா? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை நடத்தும், சத்தியத்தின்படி ஆண்டவர் உங்களை நடத்துவார். சத்தியத்தினுடைய பிரமாணம் உங்கள் வாயை விட்டு விலகாமல் இருக்கணும். அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேசத்தில் குடியிருக்கிறியே, எதையோ மேய்ந்து கொள்ள பார்க்குற. இன்றைக்கி என்ன மேய்ந்து கொள்ளுது உங்களை? டிவி மேய்ந்து கொள்ளுது, செல்லு உங்களை மேய்ந்து கொள்ளுது, மற்ற பழக்க வழக்கங்கள் உங்களை மேய்ந்து கொள்ளுது, சடங்காச்சாரங்கள் உங்களை மேய்ந்து கொள்ளுகிறது, எல்லாம் மேய்ந்து கொள்ளுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தேசத்தில் சுகமாய் குடியிருக்கணுமா? சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்போ சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். என்ன செய்யணும்? சத்தியத்தை நீங்கள் சாப்பிடணும். அல்லேலூயா. சத்தியத்தை நீங்கள் உட்கொள்ளணும், சத்தியத்துக்கு நீங்கள் அசைப்படணும். கேட்குற வார்த்தையை வச்சு இதன்படி நான் வாழ்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தின்படி என்ன செய்யணும்? அசைப்படுறவங்களா காணப்படணும். அதனால தான் சொல்கிறாரு, தேசத்தில் நீ குடியிருக்கிற, உனக்கு ஆசீர்வாதம் வேணும், சமாதானம் வேணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், வியாதி இல்லாமல் இருக்கணும்னா என்னத்தை மேய்ந்து கொள்ளணும்? சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். சத்தியத்தை என்ன செய்யணும்? மேய்ந்து கொள்ளணும். சரி, இந்த சத்தியத்தை எப்படிலாம் நம்ம பாதுகாக்கணும், சத்தியத்துக்கு எப்படிலாம் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்? ஒரு சில காரியங்களை 119ஆம் சங்கீதத்தை நான் சொல்கிறேன், அதில் நிறைய வசனங்கள் வருது, நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆமாம், அதற்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 2:22 வாசிப்போம். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அவங்க இயேசு சொன்ன வசனத்தை என்ன செஞ்சாங்களா? விசுவாசித்தார்கள். வசனத்தை விசுவாசித்தார்கள். இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் வசனத்தில் நம்ம விசுவாசம் வைக்கிறதில்ல. அந்த வசனம் யாருக்கோ எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறதில்ல, அதன் மேலே விசுவாசம் வைக்கிறதே இல்லை. நம்ம கேட்குறோம், அதன் போய் வீட்டில் போய் நம்ம அசை போட்டு பார்த்து மேய்ந்து கொண்டுட்டு அதன் மேலே நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தை வைத்தா ஆண்டவர் சொல்ல, அந்த விசுவாசத்தின்படி என்ன செய்வேன்? உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் விசுவாசத்தை பற்றி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு விசுவாசம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். சரியா? ஒரு பட்டணத்தில் ஒரு பையன் என்ன செய்வானா, சர்ச்சுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவான். அப்போ அவன் என்ன செஞ்சான், சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனேவும் பக்கத்து கிராமத்துக்கு போகிறதுக்கு அவன் ஆசைப்பட்டான். அந்த கிராமத்துக்கு போகும்போது அவங்கள என்ன செய்வாங்க, அந்த கிராமத்தை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ஆறு போகும். அந்த ஆறை தாண்டி அவன் போகணும், ஆறை தாண்டி போகணும். ஒரு சிலர்லாம் என்ன செய்வாங்க, போட்டில் போவாங்க. இப்போ நம்ம இலங்கைக்கு போகிறதுனா போட்டில் போகிறோம் பார்த்தீங்களா? மீனவர்கள் போகும்போது அவங்க கூட சேர்ந்து போகிறது, இல்லை அங்கேருந்து இங்கே வர்றது, உடனே போக முடியாது. நமக்கு பிளேன் வசதி இல்லைன்னா நம்ம அதில் போகலாம். என்ன செய்வோம்? போட்டில் போவோம். அந்த மாதிரி எல்லோரும் என்ன செய்வாங்க, இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு போட்டை பயன்படுத்துவாங்க. சரியா? அப்படி பயன்படுத்தி போவாங்க, வருவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, வியாபாரத்துக்கு போவாங்க, வீடுகளுக்கு போவாங்க, சொந்த பந்தத்துக்கிட்ட போவாங்க, நல்ல ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அதில் ஒரு ஏழை தம்பி என்ன செய்வான், அந்த சர்ச்சுக்கு போகணும்னு ஆசை. ஏன்னு சொன்னால் அவன் ரொம்ப வறுமையில் உள்ள பையன். அவனுக்கு அங்கே போனால் அவனுக்கு ஆகாரம் கொடுப்பாங்க, அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க. அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தினால இவன் என்ன செய்வான், அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு இவன் ஆசைப்படுவான். அப்போ போகணும்னா அந்த ஆறை தாண்டி போகணும். அப்போ இவனுக்கு பண வசதி கிடையாது. அப்போ என்ன செய்வான், எல்லாரும் போயிடுவாங்க, யாருமே இல்லாதப்போ இவன் என்ன செய்வான்,
ஒரு மரத்தடியில் நின்று ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று வச்சுருப்பான். அந்த ட்ரெஸ்ஸை கலத்தி, அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கலத்தி அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வச்சுட்டு அந்த ஒரு கையை அப்படி தூக்கி பிடிச்சிட்டு நீச்சல் அடித்து அந்த பக்கம் போயிடுவான். அந்த பக்கம் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு ஒரு மரத்தடியில் நின்று ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஆலயத்துக்குள்ளே போயிடுவான். எல்லாம் முடிஞ்சிடும். மறுபடியும் வரும்போது அதே மாதிரி வந்துடுவான், இந்த பக்கம் வந்துடுவான். இப்படிமா அவனுடைய காரியங்கள் நிறைய நாட்கள் அப்படி நடந்து கொண்டே இருந்துச்சு. ஒரு நாள் சர்ச்சில் என்ன பண்ணார், பிரசங்கியார் என்ன பண்ணார், ஒரு வசனத்தை வாசித்தார். என்ன வசனம்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் சாமத்தில் இயேசு என்ன செஞ்சார்? கடல் மேல் நடந்து வந்தார் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணார். அப்போ பேதுரு கூட என்ன செஞ்சார்? நான் வரட்டுமா ஆண்டவரே அப்படின்னு சொன்னேனே, நடந்து வா அப்படின்னு சொன்னேனே, என்ன செஞ்சார்? நடந்து போனார். இந்த பிரசங்கத்தை அவர் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணுறதை இவர் கேட்குறாரு. கேட்டோன்னே உனக்கு ஒரே உற்சாகம் ஆயிடுச்சு. என்னடா, கடல் மேலே தண்ணி மேலே ஏசாமி நடந்தாரா? அப்போ நம்ம நடப்போம், ஏன் நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான்? ஆளுக்கு முன்னாடி வந்து என்ன செஞ்சான்? ட்ரெஸ்ஸிங் களத்தில் ஒன்றும் களத்தில் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? தண்ணி மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டான். தண்ணி மேலே நடந்து போகிறான். பெருவா தூரத்துக்கு போயிட்டான். சர்ச்சு முடிச்சு வெளியே வந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்க? ஐயோ, இவன் பார் கடல் மேலே நடந்து போகிறான், அவனை பாருங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த உபதேசியார் என்ன செய்கிறார்? வெளியே வந்து போதகர் என்ன பண்ணுறாரு? டேய், ஏன்டா அப்படி நடந்து வர வாடா அப்படின்னு. அவன் திரும்பி நடந்து வந்து என்னன்னு கேட்டான். ஏன்டா தண்ணி மேலே நடந்து போகிற, உள்ள விழுந்துருவாடா அப்படின்னு. நீங்கள் தானே பிரசங்கம் பண்ணீங்க, விசுவாசம் இருக்கணும், ஆண்டவர் 4ஆம் சாமத்து மேலே கடலில் நடந்து வந்தாருன்னு. நான் அவர் மேலே விசுவாசம் இருக்கேன், நான் நடந்து போகிறேன், ஏன் இனியை கூப்பிட்றீங்க? நான் ஏன் இப்படி உள்ளே விழுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மறுபடியும் அவங்க முன்னாடி நடந்து அந்த கரைக்கு போயிட்டானா. அல்லேலூயா. அது அன்னைக்கு தான் அந்த ஊழியக்காருக்கு, அங்கே இருக்கிற விசுவாச மக்களுக்கு எல்லாருக்கும் கண்ணு திறக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கூட அநேக நேரங்கள் அப்படித்தான் ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறது இல்லை. அதனால தான் நம்மளுடைய கண்ணெல்லாம் இன்னும் திறக்கப்படாமல் இருக்குது. அதே போல் தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணுமா? விசுவாசித்தார்கள். மறுபடியும் வாசிமா அந்த வசனத்தை. அந்த விசுவாசம் நமக்குள்ளே வரணும். வசனத்தை கேட்குறோம்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த அர்த்தம் என்ன இருக்குது அப்படிங்கிற விசுவாச வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யணும். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். இயேசு சொன்ன வசனத்தையும் எப்போ? அவர் உயிர் தெழுந்த பிறகு. அதுக்கு முன்னாடி அவங்க அது வரைக்கும் விசுவாசிக்கல. சரியா? விசுவாசித்தார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வேத வசனத்தை வாசிக்கிறோம்னா அதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவங்களாய் காணப்பட வேண்டும். சரி, சங்கீதம் 103:20 வாசிப்போமா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியம். அவருடைய வசனத்தின்படி என்ன செய்யணுமா? செய்யுங்கள். அவருடைய வசனத்தின்படி. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஆண்டோடைய வசனத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் சொல்கிறேன். டக்கு நீங்கள் குறிச்சிக்கங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வசனத்தின்படி என்ன செய்யணுமா? அவருடைய வசனத்தின்படி செய்யுங்கள். சௌரியவான்களே, அவருடைய துதிங்க எல்லாம் செய்யுங்க. அவருடைய வசனத்தின்படி என்ன செய்யணும்? நம்ம செய்யணும். அடுத்து வாசிப்போம். 119 சங்கீதம் 9 வசனத்தை வாசிப்போமா? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. ஆமா, வாலிபன் அவன் மட்டும் இல்லை, எல்லாருமே எப்படி காத்துக்கொள்ள முடியும்? ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்மளை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். வாலிபர்கள் மட்டும் எதனால நம்ம சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு இல்லை, சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே எதனால நம்ம சுத்தம் பண்ண முடியும்? தேவனுடைய வசனத்தின்படி தான் நம்மளை காத்துக்கொள்ள முடியும். நம்ம தேவ வசனத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கடுத்து 119 சங்கீதம் 6 வசனத்தை வாசிப்போமா? 119 மனமகிழ்ச்சியா இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். ஆமாம், மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்க. ஆனால் அநேக நேரங்களில் வசனத்தை நினைச்சிருவோம், மறந்துடுவோம். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது, நம்முடைய பிரமாணத்தின் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், அப்படி வசனத்தை என்ன செய்ய மாட்டேன்? நான் மறக்க மாட்டேன். இதெல்லாம் யார் சொல்லி வர்றது? தாவீது சொல்லி வர்றாரு. அதனால் 119 சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 57 வசனத்தை வாசிப்போமா? நான் உமது கட்டளைகளை கை கொண்டபடியினால், நம்முடைய கட்டளைகளை கை கொண்டபடினால் இது எனக்கு கிடைத்தது. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். ஆமாம், உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன். என்னத்தை கை கொள்ளுவேன்? வசனத்தை கை கொள்ளுவேன். நீர் தான் எனக்கு பங்கு. இந்த உலகத்தில் வேறு ஒரு பங்கு கிடையாது. நமக்கு இந்த பூமியில் எத்தனை வீடு கட்டி வச்சிருந்தாலும், எவ்வளோ நிலம் வாங்கி வச்சுருந்தாலும், எவ்வளோ பொருள் சேர்த்து வச்சுருந்தாலும் எல்லாம் நமக்கு பங்காகாது. நம்ம கூட எதுவும் வராது. சரியா? நம்மளை கொண்டு போய் வெறும் பெட்டியில் வச்சு தான் உள்ளே வைப்பாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும். தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே நீர் தான் எனக்கு பங்கு, இந்த வேறு ஒரு பங்கும் கிடையாது. அதனால் நம்முடைய வசனத்தை என்ன சொல்லுவேன்?
ஆமாம், கை கொள்ளுவேன். வசனத்தை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். அல்லேலூயா. அதுக்கடுத்து சங்கீதம் 42 வாசிங்க. ஒரு ஆள் 42 வாசிங்க, ஒரு ஆள் 49 வாசிங்க. 119 அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் நம்பி இருக்கிறேன். யாருக்கு உத்தரவு சொல்றது? உத்தரவு சொல்லுகிறவனுக்கு. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன், ஆனால் என்ன செய்வேன்? உம்முடைய வசனத்தை என்ன செய்வேன்? நம்பி இருக்கிறேன். அதுக்கடுத்து 49 வாசிங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். ஆமா, நீர் என்னை நம்ப பண்ணின நம்முடைய வசனத்தை அடியேனுக்காக நினைத்தருளும். அப்போ வசனத்தை என்ன செய்யணும்? நினைக்கணும். அதுக்கடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 74 வாசிப்போமா வசனம்? நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். ஆமா, என்னமா இருக்கணுமா? வசனத்துக்கு காத்திருக்கிறோம். நம்ம என்ன செய்யணுமா? வசனத்துக்கு காத்திருக்க வேண்டும். சரி, அது 101 வசனம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு. உம்முடைய வசனத்தை காத்து நடக்கணும். வசனத்தை என்ன செய்யணும்? காத்து நடக்கும். முதல்ல காத்திருக்கணும், அதை காத்து அப்புறம் என்ன செய்யணுமா? நடக்கணும். அல்லேலூயா. 114 வசனம் வாசிப்போமா? என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய வசனத்துக்காக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவருடைய வசனத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதை 148 வாசிப்போமா? உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். பார்த்தீங்களா? குறித்த ஜாமத்துக்கு முன்னாடியே நம்முடைய கண் விழித்து கொள்ளுமா? என்னத்தை? வசனத்தை தியானிக்கும்படி. இன்னைக்கு நம்ம அநேக நேரங்கள் என்ன செய்யறதில்ல? வசனத்தை தியானிக்கிறதில்ல. வாசிக்கிறோம், ஆனால் அது எதுக்காக எழுதப்பட்டது? எந்த சூழ்நிலைக்காக எழுதப்பட்டிருக்கிறது? எந்த மாதிரி சூழ்நிலையில் அங்குள்ள பரிசுத்தவான்களுக்காக எழுதப்பட்டிருக்கா, இல்லை நமக்கு எழுதப்பட்டிருக்கிறா? எந்த மாதிரி சூழ்நிலை எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யறதில்ல? அது உட்காந்து நம்ம தியானம் பண்ணுறதே கிடையாது. அந்த வசனம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? எனக்கு இந்த பகுதியை நீங்கள் கொடுத்துருக்கீங்களே ஆண்டவரே, இந்த பகுதி எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா? அன்னைக்கு இருந்த அந்த பரிசுத்தவானுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு, இன்னைக்கு எனக்கு அது ஆசீர்வாதமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? உட்காந்து என்ன செய்யணுமா? தியானம் பண்ணணுமா? தியானம் பண்ணுறோமா? ஆனால் நம்மளுடைய தியானமெல்லாம் எங்கெல்லாம் போகும்? உட்காந்து இன்றைக்கி என்ன சோறு செய்யலாம், என்ன சாப்பாடு செய்யலாம், என்ன குழம்பு வைக்கலாம், என்ன மாதிரி செய்யலாம், இல்லை வேறு எங்கேனாச்சும் வெளியே போகலாமா, அவங்க வீட்டுக்கு போகலாமா, இவங்க வீட்டுக்கு போகலாமா, கடைக்கு போகலாமா, மார்க்கெட்டுக்கு போகலாமா, என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் நினைப்போம் இல்லை? இன்றைக்கி அவங்கள வர சொல்லாமா வீட்டுக்கு, இல்லை நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாமா, இல்லை ஃபோனில் எதனாச்சும் பார்க்கலாமா, இன்றைக்கி எதனாச்சும் வேறு முக்கியமானது வந்திருக்குதா, எல்லாம் பார்ப்போம். எல்லாம் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா நியூஸாக பார்ப்பார். டிவி ஆன் பண்ணார்னா இந்த நியூஸு, அடுத்த நியூஸு, அடுத்த நியூஸு, அடுத்த நியூஸு, என்னென்ன நியூஸுன்னு போடுறாங்களோ அத்தனையும் பார்த்து 4 முழுசும் அதுலேயே உட்காந்துருப்பார். இப்படிலாம் நேரத்தை செலவு செய்வாங்க. அதுக்கு அவ்வளோ நேரத்தை ஒதுக்குவாங்க. ஆனால் வேத வசனம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அந்த வேத வசனத்தை நம்ம வாசிப்போம், சத்தியத்தை நம்ம வாசிப்போம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒரு வேளை தெரியலன்னா கூட ஜெபம் பண்ணி ஆவியானவர்கிட்ட கேட்டு இதன்படி நம்ம நடக்கிறதுக்கு இது நல்ல நமக்கு ஒரு வழிகாட்டியாக ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரே, இது பரலோகத்தின் சட்ட புஸ்தகமாச்சே நம்ம கையில் இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தை நம்ம வாசிக்கிறதுக்கு நம்ம நேரத்தை என்ன செய்யறதில்ல? ஒதுக்குறதே இல்லை. அதுக்கு காத்திருக்கிறதே இல்லை. அதை தியானிக்கிறதே இல்லை. சரியா? அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நமக்கு நேரத்தை வாசிக்கிறது எந்தெந்த நேரத்தில் வாசிக்கலாம் அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்கிறேன். சரியா? அதுக்கடுத்து 161 வசனத்தை வாசிப்போமா? பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள். ஆமா, பிரபுக்கள் என்னை காரணம் இல்லாமல் துன்பப்படுத்துறார்கள். நமக்கு மேல் அதிகாரிகள் அநேகர் காரணம் இல்லாம நம்ம கூட வேலை செய்றவங்க காரணம் இல்லாம துன்பப்படுத்துவாங்க. ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. ஆமா, ஆனாலும் நான் அவங்களை எதிர்த்து பேசாதபடிக்கு, அவங்களோட சண்டை போடாதபடி, அவங்க மேல எதுவும் பெட்டிஷன் போடாத அளவுக்கு என்ன பண்றேன்? நான் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் மேலே வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. காரணம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? நம்ம யார் எதுவும் சொல்லக்கூடாது. அவங்க காரணம் இல்லாமல் ஒன்றே பகைச்சா கூட என்ன செய்யணும்? நம்ம வசனத்துக்கு என்ன செய்யணும்? பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதே 172 வாசிமோ சங்கீதம் இல்லை 119 தான் 72 172. உமது கற்பனைகளை எல்லாம் நீதியுள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். ஆமாம், விவரித்து சொல்லணும். நம்ம நாவு என்ன செய்யும் தெரியுமா? ஆண்டவரை பற்றி பேசும்போது, ஜெபம் பண்ணும்போது, மற்றவங்கள்ட்ட பேசும்போது, சத்தியத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லணுமா? விவரித்து சொல்லணுமா?
சாதாரணமாக சொல்கிறது இல்லை, ஆண்டோடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி விவரித்து சொல்லணுமா. அப்படி சொல்லும்போது அதனால் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சரியா? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 24 வாசிப்போமா? இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. ஆமா, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 காரியம் இருக்குது. வேதத்தை வெறுக்காது இருக்கணும். இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, இந்த வசனத்தை வாசித்தோம்ல, என்ன செய்யணும்? வேதத்தை என்ன செய்யணும்? வெறுக்காமல் இருக்கணும். வெறுக்காமல் இருக்கணும். அவங்க எப்படிலாம் இருக்கிறாங்க? நெருப்பை போல இருக்காங்க, செத்தையை போல இருக்காங்க, சுவாலிச்சு எரிக்கிற அக்கினியை போல இருக்கிறாங்க. அப்படி நம்ம இருக்கிறதா அப்படிப்பட்ட அவங்க இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையில் கொடுக்கப்பட்ட வேதத்தை என்ன செய்யக்கூடாது? வெறுக்காது இருக்கணும். 2வது என்ன செய்யணும்? வசனத்தை அசட்டை பண்ணாமல் இருக்கணும். அசட்டை பண்ணாமல். இன்றைக்கி அநேக நேரங்களில் வேதம் அசட்டை பண்ணப்படுகிறது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் நிமித்தமாக என்னுடைய நாம நிறைய தூசிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வசனம் இருக்குது. அதை யாருனாச்சும் நம்ம தியானிக்கிறோமா? ஆனால் வெளியே போய் நினச்சிவோம் ஆண்டவர் நம்ம தூசிக்கிற மாதிரி எத்தனையோ காரியங்களை நம்ம செஞ்சிடுறோம். சரியா? அதான் அசட்டை பண்ணுற காரியம். அசட்டை பண்ணுறது. சரியா? அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணால் அப்படிலாம் முடியாது. நான் 10 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா என்னது? அசட்டை பண்ணுற காரியம். ஆலயத்துக்கு இத்தனை மணிக்கு தான் போகணும், நான் அத்தனை மணிக்கு வர முடியாது, நான் 2 மணி நேரம் லேட்டாகத்தே வருவேன் அப்படின்னா அது என்னது? அசட்டை பண்ணுற காரியம். சரியா? முட்டி போட்டு நேரத்தே நின்று ஜெபம் பண்ணணும் அப்படின்னா முடியாது, நான் உட்காந்தேன் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா அது என்னது? அசட்டை பண்ணுற காரியம். ஆண்டவர் சொல்கிறார், வேதத்தை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. உன் பலிபீடம் எப்படி இருக்குது? உன் ஜெப பலிபீடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ பலிபீடம் கட்டுறோம். பலிபீடம் கட்டும் போது கூட பார்த்திங்கன்னா அதுக்கு கல் வைப்போம், செங்கல் வைப்போம், வாய்க்கால் வெட்டுவோம், அதுக்கு என்ன கட்டை கொண்டு வந்து போடுவோம், நெருப்பு கொண்டு வருவோம், வேறு என்ன கொண்டு வருவோம், அதுக்கு ஊற்றுறதுக்கு மரெண்ணெய் கொண்டு வருவோம், எல்லாம் கொண்டு வந்து வச்சு அதுக்கு மேலே என்ன செய்வோம்? காளையோ ஆடவோ மாடவோ கோழியவோ ஏதோ வச்சு என்ன செய்வோம்? பலி செலுத்துவோம். அதுதான் பலி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணும்போது அது ஒரு பலி, ஸ்தோத்திரம் பலி செலுத்தும் போது அது ஒரு பலி. அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? நமக்கு ஆண்டவர் ஒழுங்குமுறை கொடுத்துருக்கிறாரு. என்ன செய்யணும்? வேதத்தை வாசிக்கணும், பாட்டு பாடணும், ஸ்தோத்திர பலி சொல்லணும், அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணணும், பாவரிக்கை பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணணும். ஆனால் அந்த பலிபீடத்துக்கு நம்ம போக மாட்டோம். அப்படி நம்ம பலிபீடத்தை செட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒழுங்குமுறைக்கெல்லாம் போக மாட்டோம். நேராக போவோம், முட்டி ஓடுவோம், பைபிள் வாசிக்க மாட்டோம், வேதம் வாசிக்க மாட்டோம், நேராக என்ன செய்வோம்? ப்ரேயருக்கு போயிடுவோம், விண்ணப்பங்கள் வைப்போம், ஆண்டவர்கிட்ட பெட்டிஷன் கொடுப்போம். ஆண்டவரே அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அவங்கள அப்படி ஆக்குங்க, இவங்களை இப்படி ஆக்குங்க, அவங்க எனக்கு அதை பண்ணிட்டாங்க, இவங்க எனக்கு இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம்? பெட்டிஷன் போடுவோம். ஆண்டவர் அதெல்லாம் விரும்பவே மாட்டார். பலிபீடத்தை செப்பனிட்டு சரியாக முழங்கால் படிட்டு நம்ம செபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரியா? அசட்டை பண்ணுற காரியம் வேதம் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம செபிக்கிற காரியங்களோட நிறைய நேரங்களை நம்ம அசட்டை பண்ணுகிறோம். சரியா? எந்திரிங்கன்னா எந்திரிக்க மாட்டோம், உட்காந்துக்குருவோம், மேலே உட்காருனா கீழே உட்காந்துக்குருவோம், கீழே உட்காருன்னா அப்போ எங்களுக்கு சேர் வேணும்பீங்க. எல்லா காரியத்திலையுமே ஏற்கு மாறா ஆப்போசிட்டாக எல்லா காரியத்திலையும் நிற்போம். இதெல்லாம் என்ன மாதிரி இருக்குது? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், அசட்டை பண்ணுற காரியமாக இருக்கிறது. அப்படி நம்ம ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அதே ஏசாயா 32:9 வாசிப்போமா? ஏசாயா, சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள், நிர்விசாரமான குமாரத்திகளே, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். வேற எதுக்கு நீ செவி கொடுக்காத. பைபிளை தூக்கிட்டியா, வேதத்தை எடுத்துட்டியா, ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டியா, அப்போ நம்ம என்ன செய்யணும்? வசனத்துக்கு செவி கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 4:16 வாசிப்போமா? அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டோம். சந்தோஷத்தோட வேத வசனத்தை என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ளணும். வசனத்தை என்ன செய்யணும்? சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். சந்தோஷம் எடுத்துக்கிறேன். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆமோஸ் 8:12 வாசிப்போமா? வசனத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். வசனத்தை தேடி வாசித்தார்கள்னா ஆமோஸ் 8:12. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட 8:12 ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் என்ன செய்யணுமா?
ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் உள்ள எப்படி தேடுறாங்களோ அதே போல் நம்ம என்ன செய்யணும், ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு எப்படிலாம் சொல்கிறாரு, எந்த மாதிரிலாம் வாசிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தேடி தேடி வாசிக்கணும். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. சரியா? நம்ம வேத பகுதி வந்து பார்த்திங்கன்னா முழுசும் சரித்திரம்தான். எதுவும் அதில் கதை சொல்லுவாங்களே, கட்டுக்கதை அப்படி வந்து எழுதின வார்த்தை கிடையாது. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் எழுதின வார்த்தைகள். அதனால் நம்ம என்ன செய்யணும், தேடி வாசிக்கணும். வசனத்தை என்ன செய்யணும், தேடி வாசிக்கணும். அப்படி வாசித்தா தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்ய முடியும், மெய்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. சரி, எந்தெந்த நேரத்தெல்லாம் வேதத்தை நம்ம வாசிக்கணும், அடுத்த பகுதிக்கு நம்ம போவோம். எந்தெந்த நேரத்துலலாம் நம்ம வேத பகுதியை நம்ம வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வசனத்தை சொல்கிறேன், நீங்கள் குறிச்சிக்கங்க. நீங்கள் அப்புறம் என்ன செய்யுங்க, வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எந்தெந்த நேரத்தில் நம்ம தேடணும். துக்கத்தில் என்ன, ஆண்டவரை தேடணும். துக்கமான நேரத்தில் என்ன செய்யணும், ஆண்டவரை தேட வேண்டும். யோவான் 16:20. துக்கமான நேரத்தில் என்ன செய்யணும், ஆண்டவரை தேட வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். சரியா? அதுக்கடுத்து என்ன செய்யணும், சோதனை வருகிற நேரத்தில் என்ன செய்யணும், வேதத்தை நம்ம வாசிக்கணும். யோபு 1:2 வாசித்து பாருங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஆபத்து நேரிடுதுன்னா சங்கீதம் 46 என்ன செய்யணும், நம்ம வாசிக்கணும். சரியா? வேதனைய நேரங்களில் என்ன செய்யணும், வாசிக்கணும். என்னது, சங்கீதம் முழு 91 ஃபுல்லாக என்ன செய்யணும், நம்ம வாசிக்கலாம். வேதனை நேரம் வருதுடா, வாசிக்கணும். பயப்படுகிற காரியம் வருதா, சங்கீதம் 24-27 வாசிக்கணும். காலை நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். தனிமையான நேரத்தில் என்ன செய்யணும், வேதத்தை நம்ம வாசிக்கணும். அதுக்குள்ள நிறைய வசனங்கள் இருக்குது, அதெல்லாம் எழுத வேணாம். அதை பாயிண்ட்டை மட்டும் எழுதிக்கங்க. தனிமையான நேரத்தில் வேணும். சோர்வு ஏற்படும் போது என்ன செய்யணும், வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். ஜெபத்தில் பாவ அறிக்கை பண்ணும்போது என்ன செய்யணும், வேதத்தை நம்ம வாசித்து பாவ அறிக்கை பண்ணணும். ஆராதனைக்கு ஆயத்தப்படுகையில், ஆராதனைக்கு நீங்கள் வருவதற்கு முன்பாக ஆராதனை செய்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க இல்லை, அவங்களாம் என்ன செய்யணும், வேதத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். சரியா? பிரயாணத்தின் போது என்ன செய்யணும், நம்ம வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி வீட்டை விட்டு கடந்து செல்லணும். சரியா? பரலோகத்தை குறித்து உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சால் வேதத்தை நம்ம வாசித்து பார்க்கலாம். என்னென்னா பரலோகத்தை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த வேத பகுதியை எடுத்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம வாசிக்கலாம். சரியா? ஜெபத்திற்கு ஒருமனப்படுகும் போது என்ன செய்யணும், வேதத்தை நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். ஆத்மா ஆதாயம் பண்ண புறப்படுகிற போது என்ன செய்யணும், வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி இன்றைக்கி எப்படி போய் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்முடைய ஜெப ஜீவியம் குறையுதா, மங்கி போகுதா, உடனே என்ன செய்யணும், வேதத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணும், வாஸ்து பார்க்கணும். அப்படி வாஸ்தவம்னு சொன்னால் நம்ம ஜீவி என்ன செய்யும், கட்டி எழுப்பப்படும். சரியா? தேவனுடைய உறவு அதிகமாக வளர்வதற்கு தேவனோடு நீங்கள் அதிக நேரத்தை செலவு செய்யணும். தேவன் உங்களோடு அதிக நேரம் பேசணும் வைக்கணும்னா அதிக நேரம் வேதத்தை நீங்கள் வாசிக்கணும். ஏன்னா தேவன் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறது தான் லெட்ரு. சரியா? உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்டருந்து வர்ற லெட்ரு, உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்டருந்து வர்ற ஃபோனுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இருக்கிறீங்களோ அதே போல் தான் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் உங்களுக்கு லெட்ரு கொடுத்துருக்காரு. என்ன லெட்ரு? வேதத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறாரு. தினந்தோறும் வாஸ்து பார்க்கணும். நீங்கள் ஆண்டவரை எவ்வளோ தூரத்துக்கு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய வேதம் உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் வாசிக்கிறத வச்சே தெரிஞ்சிடலாம், நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஆவிக்குரிய வரங்களை நாடணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், வேதத்தை அதிக நேரம் வாசிக்கணும். இப்படியாக வேதத்தை வாசிக்கிறதுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கணும். வேதத்தை வாசித்து அப்படியே விடுறதுக்கு இல்லை, வேதத்தை வாசிக்கிறது என்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வேதத்தை என்ன செய்யணும், வேத வசனப்படி செய்யணும், வேத வசனத்தின்படி அதை காத்து நடக்கணும், வேத வசனத்தை மறக்கக்கூடாது, கை கொள்ளணும், நம்பணும், காத்திருக்கணும், காத்து நடக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், தியானிக்கணும், பயப்படணும், நாவினால் விவரித்து சொல்லணும், வெறுக்காது இருக்கணும், அசட்டை பண்ணாது இருக்கணும், செவி கொடுக்கணும், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், தேடி வாசிக்கணும், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். சரியா? இவ்வளோதான். இன்னும் 20 காரியம் இருக்குது, அது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இந்த காரியத்தில் நீங்கள் எழுதி வச்சுருக்க வசனத்தை போய் வீட்டில் போய் வாசித்து நம்ம என்ன செய்யணும், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? வேத வசனம் எப்படி இருக்கான், வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாக இருக்குதாம். சரியா? வேத வசனம் சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க. வேத பகுதி ஏதோ வேதத்தை தூக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அப்படி ஆசை வரணும். நான் சொல்லட்டுமா, நம்ம சபையில் சாந்தின்னு
ஒரு பொண்ணு இருந்துச்சு, இறந்துட்டாங்க, தெரியும் தானே, தீ பிடிச்ச சாந்தின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா பைபிளை தூக்கிட்டு வரும், அவ்வளோ ஆசையாக ஓடியாரும். உண்மையாகவே நான் சொல்கிறேன், அந்த மகள் இன்றைக்கி இல்லை, ஆனால் அந்த மகளை குறித்து நான் சாட்சி சொல்கிறேன். வேலை தூக்கிட்டு வந்து அப்படி வச்சுக்கிறோம். அந்த வசனத்தை எங்கே யாராச்சும் சொல்லிட்டா, பாச சொல்லிட்டா உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட, அவங்களுக்கு படிக்க தெரியாது, எடுக்க தெரியாது, உடனே அதில் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்த வசனங்களாக வச்சு 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 அங்கங்கே வச்சுருக்கோம், அப்படி ரவுண்டாக போட்டு வச்சுருக்கோம். அதை கேட்டு அது எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி இப்படி குறிச்சிக்கிறோம். அந்த சிஸ்டர் அப்படி செய்வாங்க, அவ்வளோ நேசிப்பாங்க அந்த சிஸ்டர் அந்த வேதத்தை. ஆனால் வாசிக்க தெரியாது, படிக்க தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு ஆண்டவர் நல்ல தெளிவை கொடுத்துருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் இருக்குது. ஆனால் வேதத்துக்கு நம்ம என்ன செய்கிற அதிக நேரம் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அப்படி இல்லாதபடி நம்ம வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரையும் காட்டிலும் நம்மளை உயர்ந்த இடத்துல வைக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதத்தை தூக்குனவங்க கெட்டு போனாங்க, வீணாக போயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க, ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே இடமே கிடையாது. நீங்கள் சரியாக கையாளலைன்னா, நீங்கள் சரியாக வேதத்தை நீங்கள் வாசிக்கலைன்னா, நேசிக்கலைன்னா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, நீங்கள் தான் உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் அதற்கு பலியாட ஆக முடியாது. ஆண்டவர் நம்ம கையில் எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த வேத பகுதியை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. இதில் இருக்கிறது அத்தனை வாசித்து நம்ம என்ன செய்யணும், சுதந்திரித்து கொள்ளணும். அதனாலதே சத்தியத்தை மேய்ந்து கொள். தேசத்தில் குடியிருக்கிற நீ வேறு எதையும் மேய்ந்து கொள்ளாத, சத்தியத்தை மேய்ந்து கொள்ளு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், நம்மளை நல்லா வச்சுருப்பார். சரியா? வேதத்தை மறந்தா ஆண்டவர் சொல்கிறார், இன்னொரு வசனம் சொல்கிறார், வேதத்தை மறந்த நான் என்ன செய்வேன், ஆமாம் உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். சரியா? ஆமோஸ் தானே, ஆமோஸ் புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. ஓசியா புஸ்தகத்தில் ஆமோஸ் புஸ்தகத்தில் எடுத்து வாசிங்க, 3ஆம் அதிகாரமா. ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். அதிகாரத்தை சொல்லி வாசிமா. ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 4:6 எடுத்துக்கங்க. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நீ உன் தேவனுடைய கையில் கொடுத்திருக்க வேதத்தை நீ மறந்தால், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆகையால் நானும் உன் பிள்ளைகள் என்ன செய்வேன், மறந்து விடுவேன். மனசில் வச்சுக்கங்க. ஓசியா 4:6 போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. வேதத்தை மறந்தா ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம பிள்ளைகளை மறந்துடுவாராம். சம்மதிப்பீங்களா? ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை மறந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் சம்மதிப்பீங்களா? விடுவீங்களா? ஆண்டவரை காலை பிடிச்சி கையை பிடிச்சி எப்படி ஆண்டவரே சொல்லுவீங்க, என் பிள்ளைய நீங்கள் ஆசீர்வதிக்கணும், யாரும் ஆசீர்வதிக்க முடியும், விடுவோமா? விட மாட்டோம் இல்லை. அப்போ நீங்கள் அப்படி விடாமல் இருக்கணும்னா வேதத்தை நீங்கள் என்ன செய்யணும், வாசிக்கணும், நேசிக்கணும், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரியா? எல்லோரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் வேதத்தின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எத்தனை காரியத்தை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. சத்தியத்துக்கு ஆண்டவர் வேதத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்களே, என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த வேலையை நாங்கள் உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார்.
சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வானம் மகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் மகளும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் மீதம் எனது செல்வம், பரவசம் நிதம் அருளும் சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஆமென் ஆண்டவரே, உடைய சத்திய வேதத்துக்குள்ளே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு நாளும் சத்தியத்தை விட்டு வழி விலகக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் அசட்டை பண்ணிடக்கூடாது ராஜா. நாங்கள் ஆண்டவரே அதை அசட்டை பண்ணக்கூடாது, அதை விட்டு விளையிடக்கூடாது ஆண்டவரே. அதை தியானம் பண்ணாமல் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. அதை நேசிக்காமல் இருந்துடக்கூடாது, அதன்படி நடக்காமல் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் கவனமுள்ளவர்களாக இருந்து வேதத்தை தேடி வாசித்த ஆண்டவரே, அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டு நடக்கிறவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இருக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.